மக்களின் செல்வாக்கு உள்ள தலைவர்கள் அண்ணா புரட்சி தலைவர், அண்ணா, கலைஞர், புரட்சி தலைவர் அம்மா, இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். எதிர்த்து யாருமே கிடையாது. இன்னொரு பக்கம் புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. புதிய மாற்றத்தை தருவேன் புதுசா தேடி வந்திருக்காரு. அவருக்கு அரசியல் என்றால் தமிழ்நாட்டு மக்களில் முதலமைச்சர் நாற்காலி என்றால் ஏதோ படத்துல, சினிமா படத்துல 3 மணி நேரம் நடிச்சுட்டு போற மாதிரி நடிச்சுட்டு போல. கிளைமாக்ஸ்ல 4 பேர் அடிக்கலாம், ஆனா ரீடேக் எடுக்கலாம். ஆனால் அரசியல்ல ரீடேக் எடுக்க முடியாது. அரசியல்லையும் களத்தில் இறங்கி 4 பேருடைய கண்ணீரை துடைப்பவன் தான் உண்மையான தலைவர். அப்படி மக்கள் படுகிற இன்னல்களை கண்ணீரை துடைக்கக்கூடிய தலைவராக நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். சோ தளபதி ஒரு கரத்தை வளப்படுத்த வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது. எப்படி 2021 மிகப்பெரிய வெற்றியை தாண்டி தளபதி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அளித்தார்களோ, இன்றைக்கும் அதே மாதிரி அதை விட 2 மடங்காக வெற்றியை அளிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதுதான் நிசப்த உண்மை. அவர்கள் எப்படிப்பட்டாலும் கத்தட்டும், கூக்குரல் இருக்கும், அதை பத்தி நமக்கு தேவையில்லை. கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், அரசியலில் எதிர்ப்புகள் வரும், அரசியலில் ஏளனங்கள் வரும், ஆனால் அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. பொருட்படுத்தாமல் நம்மளுடைய வேலையை நோக்கி நம்ம முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தால் இமயமலை கூட ஒரு சிறு குன்றாக நமக்கு தெரியும் என்று கலைஞர் அவர்கள் சொன்னார். அது மாதிரி இன்னைக்கு வர இருக்கின்ற தேர்தல், இவர்கள் பல்வேறு வேஷங்கள் போடுவார்கள், அதெல்லாம் தேவையில்லை. தளபதி அவர்கள் செய்த சாதனைகளை மட்டும் வீடு விடா போய் நீங்க சொன்னாலே போதும், சொன்னா போதும். உறுதியான வலிமையான ஒரு கூட்டணியை நம்ம தளபதி அமைத்திருக்கின்றார். எல்லாம் விவசாயத்துல வெள்ளாமே நல்லா பார்த்து வச்சுட்டாரு. அத அழகா அறுவடை செஞ்சு நம்ம குடோன்ல போய் சேர்த்தா போதும்.